சிலுக்கோட கைய அளவாங்கி குடி கண்ணையோ யாரது தாங்கி போடி சோரோயம் சம்சாரம் சந்தோஷம் என்ன பேர பண்ண ரொம்ப குஷியா இருக்காப்ல இருக்கு அறுவடை பலமோ பரவாயில்ல அதான் பார்த்தா தெரியுத குடுவ கணக்குத ஆனா அது ஒண்ணு இல்லப்பா அடுப்புக்கு மண்ணெண்ணெய் இல்லைனாங்க ரேஷன் கடையில காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றேன் மண்ணெண்ணையா அண்டை நல்ல வேலையா போச்சுன்னு ராத்திரி எல்லாம் விளக்கறியாம ரொம்ப தொல்லையா போச்சு கொஞ்சம் இரு இந்த வந்துட்டு அட இருப்பா இந்த எண்ணெய ஊத்துனீனா விளக்கு எரியாது வயிறுதான் எரியும் அப்ப அது சரக்குதான் கொடப்படா ஏ பயலுல ஒரு மிரட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்ல 4-5 நாளைக்கு கவலை இல்ல தடிய ஓங்கி ஒரு தட்டு தட்டுனீன்னா பசங்க எல்லாத்தையும் கொடுத்துறானுங்க நீ கொடுத்து வச்சவண்ண வயிறு எரியாத ஒரு பாட்டில் கொண்டா உனக்கும் கொஞ்சம் தர்றேன் எனக்குமா அட ஆத்துல போற தண்ணி அம்மா குடி அப்பா குடி ஆத்தா குடி நீயும் கொஞ்சம் குடிய நீ நல்லா இருக்கணும் அப்பா ஒரு சின்ன பாட்டிலா கொண்டா அது ஆத்த இந்த பயலுக்கு சாராயத்தையும் கொடுத்து விட்டு ஊரை திரட்டி உதைக்க வர்றானுங்க போல இருக்கு என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் ரொம்ப சின்ன பாட்டில் ஒன்னால முடிஞ்சதை ஊத்தி கொடு அடையிருப்பா பயலுக்கு ஒரு மாதிரியா வர்றானுங்க ஊரை அடிச்சு உதையில போட்டா இதுதான் கதி அட விடப்பா நல்ல ஆளு தான் அந்த ஆளு பின்பக்கமா ஓடுறாரு ஓடுங்க பிடிங்க நாங்க ஒன்ன பிடிக்கத்தான் வந்திருக்கோம் என்னையா ஆமா என்ன எதுக்காக பிடிக்க வந்தீங்க சும்மா தான் இந்த ஊர் மக்கள் சார்பா உனக்கு ஒரு விருந்து கொடுக்கலாம்னு தான் ஏண்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியா என்னையா அது எல்லாரும் கூட்டமா வந்து நின்னுகிட்டு என்ன மிரட்டுறீங்க என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க 5 நாளைக்கு முன்னால இந்த பங்களாவில வந்து தங்கினது யாரு எனக்கு தெரியாது குத்து குடலை வெளியே எடுத்துருவோம் யாரு சொல்றா ஒரு மாசமா பங்களா பூட்டி கிடக்கு டேய் நீ போய் சொன்ன உன் மூக்க அறுத்து வாய்க்குள்ள சொருகி விடுவாங்க உண்மையை சொல்லிடு எந்த உண்மையை கேக்குறீங்க 5 நாளைக்கு முன்னால கங்கம்மாங்கிற ஆதிவாசி பெண்ணை இந்த பங்களாவில எவனோ கெடுத்துட்டான் அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டா தங்கினவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் சத்தியமா சொல்றேன் இங்க யாருமே வந்து தங்கலீங்க யாருமே தங்கலையா அனாமிகா இப்ப விஷயம் புரிஞ்சு போச்சு இந்த கோவிந்தசாமி பையன் அந்த பொண்ணை கெடுத்திருக்கான் ஐயோ நான் இல்லைங்க நான் பார்க்கவே இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீதான் என் பொஞ்சாதியை கெடுத்துவன் நீதான் என் குடும்பத்தையே கெடுத்துவன் உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன் ஐயோ என்ன கொண்டுடாதீங்கயா எனக்கு எதுவுமே தெரியாது என்ன விட்டுருங்கய்யா என் பொஞ்சாதி என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிற பாவி ஐயா என்ன கொண்டுடாதீங்கயா என்ன கொண்டுடாதீங்கயா உங்களுக்கு குத்தி கொள்ளுடுவோம் எல்லாரும் அந்த பக்கம் போங்க கோவிந்தசாமி இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ இவங்க கையால பலியாகாம இருக்கணும்னா உண்மையை சொல்லிடு நான் உண்மை சொல்லிடுறேன் ஆனா என் உயிருக்கு எந்த ஆபத்தெல்லாம் பாதுகாப்பீங்களாம்மா நிச்சயமா என்ன சொல்றீங்க உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ண போறோம் அவனும் நம்ம மாதிரி தானே சொல்லிடுறேன் மண்ணாங்கட்டி சம்சாரம் கடுக்கா பொறுக்கிறதுக்காக வந்திருந்துச்சு அன்னைக்கு பங்களாவில் தங்கியிருந்த தனபால்
யார் இந்த தனபால்? ரொம்ப செல்வாக்கு உள்ளவன். விஷயத்தை வெளியில சொன்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னான். விஷயத்தை சொல்லலன்னா இங்க ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. எப்படியோ என் உயிருக்கு நாள் குறிச்சாச்சு. நான் உண்மையை சொல்லிட்டே உயிரை விடுறேன். யார் இந்த தனபால்? அதுக்கு பதில் சொல்லு. அவன் அவன் மலையப்பருடைய மகன். மலையப்பரா? யார் அவர்? மலையப்பரை தெரியாதுங்களா? மந்திரி மலையப்பர். மந்திரி மகனா? என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் இங்க கூடி இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் அனாமிகா. ஐ சி. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஒரு ரேப் கேஸ் சம்பந்தமா பேசணும். ரேப்? Yes, a tribal girl was raped and she has committed suicide. Oh. Please come in. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில நில்லுங்க. நாங்க ஏன் வெளியில இருக்கணும்? முடியாது. உள்ள வருவோம். இப்பவே சொல்லிட்டேன், எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே தீய வச்சு கொளுத்தி போடுவோம். ஆமா. அது அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா சார். அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அதை நீங்க பிரிஜுடிஸ்டா எடுத்துக்க வேண்டாம். அவங்க உணர்ச்சி எனக்கு புரியுது சார். பட் உணர்ச்சி வசப்பட்டா அமைதியான சூழ்நிலையில விசாரணை பண்ண முடியாதுல்ல. ப்ளீஸ் சென்ட் தம் அவுட். சீனி, நீ எல்லாரையும் கூட்டிட்டு போப்பா. நாங்க பேசிட்டு வரோம். நீங்க எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் ஒன்னா பேசி எங்களுக்கு நியாயம் கிடைக்காம செஞ்சிருவீங்க. நாங்களும் உள்ள வருவோம். ஆமா, இத்தனை வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு உணர்ச்சி வந்துருவேன். ராஜுவும் உங்க ஆள் தானே, அவனும் எங்க கூட வரப்போறான். போங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கணும் தானே உங்களை எல்லாம் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. என் மேல நம்பிக்கை வைங்கப்பா. நானும் உங்க நண்பன் தான். உங்களை மாதிரி நானும் ஒடுக்கப்பட்டவன் தான். நீங்க மலையில ஒடுக்கப்பட்டிருக்கீங்க, நான் வயல்வெளியில ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். நிச்சயமா நியாயம் கிடைக்க வழி செய்யறேன். தயவு செய்து நீங்க எல்லாம் இங்கே நில்லுங்க. கோவிந்தசாமி, நீ வாப்பா. கோவிந்தசாமி, உண்மைய புட்டு புட்டு வைக்கணும் தொடங்க. அண்ணே, இந்த துறை மற்றவர் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரா தெரியுது. இல்ல, அது இல்லடா. நான் ஒரு கொலை கூட்ட உடனே அப்படியே நடுங்கிட்டான். நம்ம மாதிரி தான். ஆமாடா. வாட்? மந்திரி மலையப்பரோட மகனா? ஆமா சார். இந்த வாட்ச்மேன் கோவிந்தசாமி தான் ஐ விட்னஸ். நடந்த சம்பவத்தை பாத்தியா? பார்த்தேன் துறை. இந்தப்பா சார், அவரை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஏழை ஜனங்களுக்கு வேற கதியே இல்ல சார். எப்படியும் தீர விசாரிச்சு அந்த தனபாலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்கிறத இந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீங்க சொல்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவன் செல்வாக்குள்ள ஒரு மந்திரியினுடைய மகன். அதனால என்ன? அதனால என்ன சார்? வேற ஏதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? என் கடமையை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்வேன். நான் என்னென்னமோ சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் புதுசா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். பட் உங்க திறமை எல்லாம் அரசியல்வாதிகளுடைய குறுக்கீட்டுனால வீணா போயிடுமே. நான் எந்த அரசியல் நிர்பந்தத்துக்கு ஆள மாட்டேன் சார். ராஜு, உங்க ஜனங்கிட்ட போய் சொல்லு, இந்த முத்துவேல் இருக்கிற வரைக்கும் அந்த ஏழை பொண்ணுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். ஓகே கோவிந்தசாமி, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நான் கேஸ் ப்ரூவ் பண்ணும். எஸ்மா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேங்க. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இது செய்திருக்கேன். என்ன காப்பாத்துங்க ஐயா. ஓகே அனாமிகா, பாரத்தை எம்எல்ஏ போட்டீங்க. இனிமே இது ஏன் பொறுப்பு. நீங்க கவலை மறந்துருக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அந்த கூட்டத்துல உண்மையை சொன்னதோட மட்டும் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நான் என்ன மறந்துட்டேன்னு பாக்குறியா? எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானுவ. என்னடா அது விபரீதமா போச்சு. நீங்க இருந்துமா இப்படி நடக்க விட்டுட்டீங்கன்னு அந்த தனபல என்ன தொலைச்சு எடுத்துருவாயா? ஆரம்பத்திலேயே அந்த பட்டணத்து பொம்பளைய மலையிலிருந்து கட்டி உருட்டி இருக்கணுங்க. ஒரு கோழிய பிடிக்க முடியல, ஒரு குஞ்ச பிடிக்க முடியல. ஐயா வர வர போட்டி பாம்பாயிட்டாரு. முன்ன மாதிரி சீர மாட்டேங்கிறாரு. மாரியா, இனிமே நாம அசந்து இருந்தோம்னா நம்ம தொழிலுக்க பேட்டு வச்சுவானுங்க.
அழாதம்மா, உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராது. எப்படிமா ஆபத்து வராம இருக்கும்? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு இந்த பசங்களுக்கு தெரிஞ்சா என்ன எது வேணாலும் செய்வானுங்கம்மா. கொலகார பாவிங்க. கவலைப்படாத கோவிந்தசாமி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நாளைக்கு ஆதிவாசிகளை உன் வீட்டை சுத்தி காவல் இருக்க சொல்றேன். அவங்கள மீறி உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. எனக்கு இது வேணும்மா. கங்கம்மாவ அந்த பாவி கதற கதற இழுத்துக்கிட்டு போனப்போ நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனே. இந்த பாவை என்ன சும்மா விடாது. எந்த நேரம் எது வேணும். அம்மா, அங்க பாருங்கம்மா, அந்த பாவிங்க என் உயிரை குறி வச்சு வந்துட்டானுங்கம்மா. நான் பாத்துக்கிறேன். என்ன நாமிகா, என்ன நடுராத்திரில என்னாச்சு? சார், அவங்க உள்ளவங்க ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? என்னாச்சு? சார், நாங்க பார்த்து உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. மலையில இருந்து ஓடி வர அங்க வாட்ச்மேன் கோவிந்தசாமிய வெட்டி கொன்னுட்டாங்க. உண்மையாவா? ஆம் சார், நான் என் கண்ணால பார்த்தேன். ஓட ஓட விரட்டி கொண்டுட்டாங்க. ஜஸ்ட் a minute. இல்ல, ஐயா, சுத்து வட்டாரம் தேடி பார்த்துட்டோமுங்க. அம்மாவை எங்கேயுமே காணுங்க. காணுமா? ஐயா, அங்க பாருங்க. ஆமா, அப்பா. அனாமிகா, எங்க போயிருந்தேன்? என்ன ஆச்சு? ஏன் வேற? அப்பா, சொல்லுமா. நான் சொல்றேன் சார். வாட்ச்மேன் கோவிந்தசாமி வெட்டி கொண்டுட்டாங்க. கோவிந்தசாமி வெட்டி கொண்டுட்டாங்களா? ஆமா சார். அந்த காட்சியை பார்த்த அனாமிகா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க. என் முதல் நடவடிக்கையிலேயே பலமான அடி. எப்படி சார் இது நடந்திருக்கும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சக்தியே வேலை செய்யுது. நான் நினைச்ச மாதிரி இது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைன்னு புரியுது. இப்ப என்ன சார் செய்வோம்? நான் பின்வாங்க போறதில்லை. அட் எனி காஸ்ட் தனபாலுக்கு 7 வருஷம் தண்டனை வாங்கி தராம நான் விட மாட்டேன். சார், எந்த எதிர்ப்பு வந்தாலும் நீங்க மட்டும் மனசை தளர விட்டுறாதீங்க சார். நோ, நான் எந்த பலவந்தத்துக்கு ஆளாக மாட்டேன். இது நான் ஒருத்த மட்டும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்ல. பத்திரிகையில தெரியப்படுத்தணும், அரசியல் முக்கியத்துவம் ஏற்படுத்தணும், பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்கணும். இது ஒரு அரசியல் பிரச்சனை விசுறுபடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும். சார், அதை என்னால செய்ய முடியும். நாளைக்கே நான் மெட்ராஸ் போய் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறேன். அது மட்டும் இல்ல, போகும்போது அனாமிகா கூட்டிட்டு போயிடுங்க. இப்போதைக்கு அவங்க பாதுகாப்புல இருக்கிறதா நல்லது. மத்தபடி சட்டத்து மூலமா என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். ஓகே சார்.
மிஸ் அனாமிகா தைரியமா இருங்க, நான் வரேன்.